சாப்பாடு எடுத்தாச்சு. சாப்பாடோட வந்து மூடிடணும். ஏன்னா ஜனலாம் திறந்துருக்கு, கண்டிப்பாக டேஸ்ட்டு விடும். இப்போ 2 வடை சாப்பிட முடியாது, 1 வடை எடுத்துக்கிறேன். இந்த வடையை உடனே பேக் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் டஸ்ட் எதுவும் படும், 2 சாப்பிட முடியாது, பெரிய வடை. இன்னும் இந்த வடை கூட ஒரு பச்சை மிளகா கொடுத்தா அந்த பச்சை மிளகா அவ்வளோ காரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் எள்ளு பொடி, இந்த எள்ளு பொடி தங்கச்சி சூப்பராக நிறையா பூண்டு போட்டு அரைச்சிருக்காங்க. நல்ல மணமாக இருக்குது. நல்லா பூண்டு போட்டிருக்காங்க, சுட்டுன்னு இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். உடனே பிளேட் நிறைஞ்சிட்டு அள்ளி சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வடையை இங்கே வச்சுட்டு கொஞ்சமாக எள்ளு பொடி போட்டு தூவி செஞ்சு என் தங்கச்சிட்ட எவ்வளோ சொன்னேன் சாப்பாடு வேண்டாம். அவங்க ரொம்ப அன்பு பாசமாக சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. சூப்பர் சாப்பாடு. தங்கச்சி பேர் செல்வி. சமையல் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. 2 வருஷம் பேர் தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் காலமாக இங்கே அவங்க சேலத்துக்கு சொந்த ஊருக்கே வந்துட்டாங்க. கொஞ்சம் வடை டேஸ்ட் பண்ணால் ட்ரெயினில் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னே நாங்கள் வடை வாங்கணும். 3 வீட்டு போய் இருந்தது. அதை வச்சு எங்கள் பெரிய பையன் பயங்கர கேன்டீன்காரங்க சண்டை போட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப இதாக இருக்குது, கடிக்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இது கடலை பருப்பு மாதிரி தெரியல, ஏதோ பட்டாணியில் கொஞ்சம் பரவாயில்ல. மிளகா காரமே இல்லை. வாங்க எல்லோரும் அன்பா சாப்பிடலாம். சாப்பாடுக்கு இந்த பதிவிலே தங்கச்சிக்கு மெசேஜ் தரேன். தேங்க்யூ வெரி ஸோ மச் செல்வி. சாப்பாடு சட்னி எண்ணெய் பொடி சூப்பர் நம்பர் 1. சூப்பராக சாப்பிட்றேன். தேங்க்யூ. நீ சாப்பிட்டியா? எல்லாம் தங்கச்சிலாம் வீடியோ பார்ப்பாங்க அதுக்காக. சரிங்களா? சாப்பாடில் போடுற இந்த வரமிளகா பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா உப்பு பிடிச்சி போய் நல்லா சுள்ளுன்னு நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சோண்டு சாப்பாடு, அதுக்கப்புறமா வடை பிக்கே முடியல, அந்தளவு ட்ரையாக இருக்குது வடை. கொஞ்சமாக எள்ளுப்பொடி சூப்பர். வாங்க சாப்பிடலாம். ட்ரெயினில் வந்து சாப்பாடு வாங்க வந்து ரொம்ப யோசனை பண்ணுவேன். அதனால் வீட்டு சாப்பாடு தான் நமக்கு செட் ஆகும். இது வந்து தால் வடைன்னு சொல்கிறாங்க. ஆனால் தாலே இல்லை, ஏதோ மைதா மாவு போட்டு தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துருக்காங்க. சவுமாக இருக்குது. தாலை ஒரு பக்கமே காணும். இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்குது. பசிக்குது, ஆபத்துக்கு பாவம் இல்லை. அடிக்கடி சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வரும். நிறைய எண்ணெய் வந்து அப்படி இதாக இருக்குது. பரவாயில்ல, வழியில் சாப்பிடுவாங்க. ஓகே. வெயில் பயங்கரமாக அடிக்கி. இதை நம்ம அப்படியே கீழே கொஞ்சம் இறக்கிக்கலாம். வெயில் பூரா மூஞ்சிலே அடிக்கி. மூஞ்சில் வந்து வெயில் பட மாட்டேங்குது. தனியாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப போர் அடிக்கு. இந்த மொபைல் மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிரும். இப்போ பெங்களூர் ரோடு வந்திருக்கு. இந்த மொபைல் நம்ம கையில் இல்லைன்னா, நீங்கள் நம்ம கையில் இல்லைன்னா நான் யார்கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்லுங்கள். ஆனால் ஒன்று, நான் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ரிப்ளை தர மாட்டேங்கிறீங்க. தாங்க யாராவது இருக்கு சரிங்களா? மணி இப்போ 3 ஆகுது. நான் 11:30 மணிக்கு ட்ரெயினில் உட்காந்தேன். 4 மணிக்கு மேலே தான் வெயில் குறையும் போல். நான் இங்கேருந்து சேலத்துக்கு போகும்போது நல்லா டைம் பாஸ் ஆச்சு. நேரம் போகிறதே தெரியல. ஏன்னா நைட்டில் ஏறணும் தூங்கிட்டேன் நான். அதனால் மறுநாள் விடிஞ்ச உடனே அவ்வளோ ஒன்றும் தெரியல. நமக்கு போர் அடிக்கு. என்ன செய்யட்டும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இதே போன வர மாட்டேது. இது டீ எவ்வளோ வாங்கியாச்சு. டீ எவ்வளவு இனிப்பு இல்லை, சூடு இல்லை. வாங்க டீ குடிக்கலாம். காலையிலேருந்து வீட்டில் எங்கள் தங்கச்சி வீட்டில் டீ குடிச்சாங்க. இப்போ மணி வந்து பெங்களூர் ஸ்டேஷன் வந்துட்டு மசாலா டீ கேட்டேன்னு நினச்சேன். இஞ்சி இல்லை, மசாலா இல்லை, உப்பு இல்லை, உரப்பு இல்லை. எதை தலைவலிக்கிற மாதிரி கொஞ்சம் சூடாக பெங்களூரில்
1 மணி நேரம் நின்று இன்ஜனை மாற்றி போட்டாச்சு. ஒட்டுக்கு உள்டாவாக போகுது. பெங்களூர் கஷ்டப்பட்டு கடந்து நம்ம மும்பையை நோக்கி செல்லலாம். நாளைக்கு பெங்களூர் எனக்கு மும்பை 2 மணி காட்டுது. ஆனால் இறங்கின உடனே 1 மணி நேரத்தை வீட்டுக்கு போகலாம். அது வரைக்கும் இன்றைக்கி நைட் வரைக்கும் என்ன ஆகுது பார்க்கலாம். என்ன ஆகும் பான வெளியே இப்படி வாயை பார்த்துட்டு வாயை பழந்துட்டு உட்காந்துருக்க போகிறேன். அதுதான் ரொம்ப டைம் பாஸ். பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பா உட்காந்துருக்கா. ட்ரெயினில் நம்ம தினமும் ட்ராவல் பண்ணுறோம். இந்த ட்ரெயினில் உட்கார்றது பயம் இல்லை. ஆனால் அந்த இன்ஜினை பார்க்கும் போது ரொம்ப கம்பீரமாக ஏதோ பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஏதோ ஒரு பயம் மாதிரி எனக்கு தோணுது. அப்படி உங்களுக்கு தோணுதா கண்டிப்பாக சொல்லுங்கள். மேலே என்னென்னமோ கட்டி விட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப ஏதோ டேஞ்சர் மாதிரி தெரியுது. டேஞ்சர் பில்லோ பாய் என் பக்கத்தில் நிற்கிது. அவ்வளோ எனக்கு என்னமோ அதில் இன்ஜினை பார்க்கும்போது பயமாக இருக்க மாதிரி இருக்குது. பெங்களூருமே ரொம்ப பெரிய சிட்டியாக இருக்குது. ரொம்ப பெரிய பெரிய டவர்லாம் இருக்குது. எங்கேயுமே குட்டி குட்டி வீடு இல்லை. எல்லாமே ஹைஃபை டவர், ஹைஃபை பில்டிங் தான். பரவாயில்ல, ரொம்ப பெரிய சிட்டியாக இருக்குது. பயங்கரமாக போர் அடிக்கு. இப்போ கடலை மிட்டாய் சாப்பிட்லாம். இந்த கடலை மிட்டாய் பணம் கொடுத்து வாங்கலை. எங்கள் கொழுந்தனார் மகன் வந்து சென்னையில் கடலை மிட்டாய் பேக்கெட்டில் வேலை செய்கிறாரு. நிறைய கொடுத்துருக்காரு. வருஷம் எப்போ அவரை பார்த்தாலும், ஊருக்கு திருநெல்வேலியில் பார்த்தாலும் கடலை மிட்டாய் கொடுத்தாரு. உங்களுக்கு கடலை மிட்டாய் பிடிக்குமா சொல்லுங்க. ஒரு கட்டப்பை நிறையா கொடுத்தாரு. யார் யாருக்கு கடலை மிட்டாய் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றத விட ஒரு கடலை மிட்டாய் வாங்கி நம்மளும் சாப்பிடலாம், குழந்தைங்களும் கொடுக்கலாம். எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃப் சொல்லுவாங்க, அக்கா கொண்டு போய் பாபுக்கும் கொடுங்க, கொஞ்சம் சுமனுக்கு கொடுங்க. பாபுன்னு எங்கள் மூத்த பையன், சுமன் சின்ன பையன். இந்த சின்ன பேக்கெட்டை எது கொடுத்தாங்கன்னா பேத்தியா ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு லஞ்ச் பாக்ஸில் போடுறதுக்காகவும் இந்த மாதிரி பேக்கெட் ரொம்ப கொடுத்துருக்காங்க. கொண்டு போய் 2 பிள்ளைங்களுக்கு மருமகளுக்கு கொடுத்து பேத்தியக்கு தினம் லஞ்ச் பாக்ஸில் ஒரு பேக்கெட் போட்டு கொடுத்து விடணும். அவங்க சொல்லியே கொடுத்தாங்க, அக்கா கணேஷ்காவுக்கு தினம் லஞ்ச் பாக்ஸில் ஒன்று போட்டு கொடுத்து விடுங்கக்கா, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. பிள்ளைக்கு கொடுத்து நினச்சாப்புல நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் பயிர் பசிக்கிற மாதிரி போர் அடித்த மாதிரி இருந்தது. அதனால் எடுத்து சாப்பிட்றேன். என்னடா இங்கே நடக்குதுன்னு சொல்கிற மாதிரி இது மும்பையில் வெயில் கொளுத்துது. நேற்று என்னடா சேலத்தில் நல்லா மழை பெஞ்சுது. இப்போ பெங்களூர் கிராஸ் பண்ணணும், பயங்கர சூப்பர் காற்று மழை. அவ்வளோ ஏசி போட்ட மாதிரி இருக்குது. இந்த மழை மத்தியானம் வந்துருக்கக்கூடாது, நான் வைக்கிறது தப்பிச்சிருப்பேன்ல. இப்போ கூழ் காற்று கூட, ஜில்லு காற்று கூட, மழை நல்லா சாராக பெய்யுது. இதே மழை தண்ணியை கையில் வாங்கிட்டு இருக்கேன். நல்லா சலன்னு மழை பெய்யுது. எங்களுக்கு மும்பையில் 4 மாதம் வெயில், 4 மாதம் மழை, 4 மாதம் குளிர். அந்த கரெக்டாக அந்த டைமில் எங்களுக்கு தெரியும் இது வெயில் காலம் வரப்போது, மழை காலம் வரப்போது, குளிர் காலம் வரும். இங்கே என்னடா சவுத்தில் எப்போ மழை அடிக்குது, எப்போ குளிர் அடிக்க தெரிய பாருங்க. நல்லா பாருங்க, சலசலன்னு மழை பெய்யுது. கையெல்லாம் பாருங்க நினைஞ்சிட்டு பாருங்க. நல்ல சாரல் மழை. பெங்களூர் கடந்த உடனே மழை பிடிச்சிட்டு நல்லா கூலாக இருக்குது. பெங்களூருக்கு அப்புறம் ஏறின கூட்டம் பெங்களூர் வரைக்கும் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ சாலோட பார்க்கலாம், சூப்பரான மெத்துன்னு சீட்டு. மேலே மட்டும்தான் இப்படி கம்பி. ஆனால் மேலே நான் போகும்போதையும் மேலே வந்து சீட்டு தான் கொடுத்துருந்தாங்க. சாயறதுக்கு மெத்த, உட்காரதுக்கு மெத்த, மேலே மட்டும் கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 250 ரூபா இருந்தது, இப்போ 400 ரூபா ஆகிட்டு. அதனால மெத்த சீட்டு. பண்ணி சாலோட போல போய் எத்தனை வருஷம் ஆகுது? நான் 22 வருஷம் கழிச்சு உட்காந்துருக்கேன். போகும்போது அது லேடிஸு டப்பாவில் போனேன். அதுக்கு மேலே வந்து பெட்டு மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வரும்போது எனக்கு தெரியாமல் இப்போ லேடிஸ் டப்பான்னு நினச்சி மொத்த லேடிஸு ஜென்ஸு டப்பாவில் ஏறிட்டேன். அதனால் சாயறதுக்கு மெத்த, உட்கார்றதுக்கு மெத்த, மேலே மட்டும் இப்படி கொடுத்துருக்காங்க லக்கேஜ் வைக்கிறதுக்கு. ஆனால் மேலேயுமே நிறைய பேர் ஏறி உட்காந்துருக்காங்க. 22 வருஷத்துக்கு மேலே 250 ரூபா, 22 வருஷத்துக்கு அப்புறம் 400 ரூபா, ஒன்லி 400. பெங்களூரில் இத்தனை கூட்டம் ஏறிட்டு